வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்னை மாநகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை எப்படி உருவாச்சுன்னா, சின்னப்ப நாயக்கர் அவர்கிட்டேருந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை திருவல்லிக்கேணி, அப்படியே எழும்பூர், அண்ணா நம்ம இப்போ இருக்கிற சிந்தாரிப்பேட்டை, அண்ணா சாலை, சென்ட்ரல், மணிக்கூண்டு, நுங்கம்பாக்கம், இது வரைக்கும் தான் சென்னையாக இருந்தது. மயிலாப்பூர்லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் தான் சென்னை. சொல்லப்போனால் மயிலாப்பூர், அடையார் எல்லாமே அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை தான். இப்போ தான் அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் மயிலாப்பூர், மந்தவெளி இந்த பகுதிகள் வளர ஆரம்பிச்சது. அதே மாதிரி ராஜா அன்னமலைபுரம், அந்த செட்டியார்பேட்டை, இந்த சேத்பட்டுன்னு சொல்கிற செட்டியார்பேட்டை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆரம்பிச்சது. ஸோ ஆரம்பத்தில் ஒரு 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 ஆச்சரியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நாமெல்லாம் கீழ்ப்பாக்கு அப்படின்னு சொல்கிற அதோட உண்மையான ஒரிஜினல் சென்னை பேர் கிள்ளியூர். கிள்ளியூர் ஆங்கிலேயர்கள் வாயில் நுழையவில்லை என்பதனால் அதை கீழ்ப்பாக்கம் என்று சொன்னினர். சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஒரு பாக்கம், ஒரு பேட்டை, ஒரு ஊர், இப்படி தான் இருக்கும். வாங்க இப்போ நம்ம சென்னையை பற்றி பார்க்க போவோம். அந்த ஊரும் அந்த ஊருக்கான பேர் காரணங்களும். முதல்ல பார்க்க போகிறது அடையாறு. அடையாறு ஆறு இந்த இடத்துல இருக்கிறதுனால, அடையாறு ஆத்தங்கரைக்கு மேலே இருக்கிறதுனால இந்த பேர் அடையாறு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மந்தவெளி. ஆடு மந்தைகள் நிறையா இந்த இடத்துல மேய்ச்சாங்க. அதாவது மயிலாப்பூரில் பக்கத்தில் வெளி மைதானம் இருந்தது. அந்த மைதானத்தில் ஆடு மந்தைகளை மேய்ச்சாங்க. அதனால் இதுக்கு பேர் மந்தவெளி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவான்மியூர். திரு வால்மீகி வாழ்ந்த இடம், திரு வால்மீகி முனிவர் வாழ்ந்த இடம்ன்றதுனால இந்த இடத்துக்கு பேர் திருவான்மியூர். மேலும் இந்த இடத்துல மருந்தீஸ்வரர் கோயில் இருக்குதுங்க. நல்ல சிறப்பு வாய்ந்த கோயில் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மயிலாப்பூர். மயில்கள் நிறையா இந்த இடத்துல வாழ்ந்ததாக சரித்திர சான்றுகளும், நம்ம கபாலீஸ்வரர் கோயில்லையும் இந்த புதுப்பற்ற சான்றுகளும் இருக்குதுங்க. மயிலாப்பூர் ஒரு பிரசித்தி பெற்ற இடம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வால்மீகி நகர். திருவான்மியூர் அடுத்த இடத்துல இருக்கும். ராமாயணத்தை வால்மீகி முனிவர் ஏற்றிய பிறகு இந்த இடத்துல இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலில் சிவபெருமானை வழிபட்டிருக்கிறார். அதனால் இந்த இடத்தோட பேர் வால்மீகி நகர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெசன் நகர். ஐரிஷ் நாட்டு குடிமகளான அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு இந்திய தத்துவ ஞானி, பெண்கள் உரிமைக்காக போராடியவர். இவர் மிகப்பெரிய எழுத்தாளர், பேச்சாளர். இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு வகித்தார். அவரை போற்றும் விதமாக இந்த இடம் பெசன் நகர் என்று பெயர் சூட்டப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேனாம்பேட்டை. தென்னை மரங்கள் அதிக அளவில் இப்பகுதியில் இருந்ததுனால இந்த இடம் தேனாம்பேட்டைன்னு பெயர் பெற்றதுங்க. அப்போ இருந்த பீரியடில் இந்த இடம் ஒரு வில்வ மர காடுங்க. நிறைய வில்வ மரமும் சிவன் கோயில் பக்கத்தில் இருந்ததுனால இந்த இடம் மகா வில்வ வனம். பின்னர் அது மருவி மாம்பலம் என்று பெயர் பெற்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்னையிலே ஒரு முக்கியமான இடம், ராஜா அண்ணாமலைபுரம். ராஜா அண்ணாமலை செட்டியார் இவர் வாழ்ந்த இடம்தான் ராஜா அண்ணாமலைபுரம். இது கோட்டூர்புரத்துக்கு நெக்ஸ்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சென்னையோட ஒரு பர்டிகுலர் பின்கோட் சீரீஸ். இது அடுத்த இதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்கள் பார்வைக்கு வரும்.